ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाष्यचात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधरा श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 4 உன்னத அறிவு. ஸ்லோகம் 31. நாயம் லோகோ அஸ்ய யஜ்ஞஸ்ய குதோ அன்யக குரு சத்தமா. மொழிபெயர்ப்பு: குரு வம்சத்தில் சிறந்தவனே, எவரும் யாகங்கள் இன்றி இவ்வுலகிலோ இவ்வாழ்விலோ மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது. மறு உலகை பற்றி என்ன கூற முடியும்? பொருளுரை: பௌதீக வாழ்வில் ஒருவன் எந்த உடலில் இருந்தாலும் அஃது அவனது உண்மை நிலையின் அறியாமையே. வேறு விதமாக சொன்னால், பல்வேறு பாவங்களின் விளைவுகளாலேயே நாம் இந்த ஜட உலகில் வாழ்ந்து கொண்டுள்ளோம். அறியாமையே பாவ வாழ்விற்கான காரணம். பாவ வாழ்வே ஜட இருப்பில் நாம் உணர்வதற்கான காரணம். மனித வாழ்வு இப்பிணைப்பிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வாய்ப்பாகும். எனவேதான் வேதங்கள் அறம், பொருள், இன்பம், இறுதியில் துயரத்திலிருந்து முழுமையாக விடுபடுதல் என்னும் பாதையை சுட்டி காட்டுவதன் மூலம் தப்பிப்பதற்கு நமக்கு வாய்ப்பு அளிக்கின்றன. மேலே குறிப்பிடப்பட்ட பல்வேறு யாகங்களை செய்யும் தர்மத்தின் பாதை நமது பொருளாதார பிரச்சனைகளை தானாக தீர்க்கின்றது. யாகங்களை செய்வதால் நமக்கு வேண்டிய அளவு உணவுப் பொருட்கள், பால் முதலியவற்றை இன்று அதிகமாகி விட்டதாக கூறப்படும் ஜனத்தொகை பெருக்கத்திற்கு மத்தியிலும் நாம் பெற முடியும். உடலின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டவுடன் அடுத்தபடியாக புலன்களை திருப்தி செய்தல் இயற்கையே. எனவே புலன் நுகர்ச்சியை ஒழுங்குபடுத்துவதற்காக புனிதமான திருமண வாழ்வை வேதங்கள் சிபாரிசு செய்கின்றன. இவ்வாறு படிப்படியாக ஒருவன் பௌதீக பந்தத்திலிருந்து விடுதலை பெறும் நிலைக்கு உயர்த்தப்படுகிறான். முக்தியின் பக்குவ நிலை முழுமுதற் கடவுளுடன் தொடர்பு கொள்வதாகும். இவ்வாறாக மேலே விவரிக்கப்பட்டபடி பக்குவ நிலை அடையப்படுகிறது. அடுத்ததாக வேதங்களின்படி யாகங்கள் செய்வதில் ஒருவனுக்கு விருப்பம் இல்லாவிடில் அவன் எவ்வாறு இவ்வுடலில் மகிழ்ச்சியான வாழ்வை எதிர்பார்க்க முடியும்? வேறு உடல் அல்லது வேறு உலகத்தை பற்றி என்ன சொல்வது? பல்வேறு ஸ்வர்க லோகங்களில் பௌதீக சுகங்கள் பல்வேறு தளத்தில் உள்ளன. யாகங்களை செய்வதில் ஈடுபட்டோருக்கு அவ்வெல்லா லோகங்களிலும் அளவிட முடியாத சுகங்கள் உள்ளன. ஆனால் மனிதனால் அடையக்கூடிய மகிழ்ச்சியிலேயே உயர்ந்தது கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து ஆன்மீக உலகங்களுக்கு ஏற்றம் பெறுவதே. எனவே பௌதிக வாழ்வின் எல்லா பிரச்சனைகளுக்கும் கிருஷ்ண உணர்வின் அடிப்படையிலான வாழ்வே நிரந்தர தீர்வாகும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த அத்தியாயம் உன்னத அறிவு இல்லையா? பகவத்கீதை இதுல பார்த்தோம்னா பகவான் இந்த ஆரம்பத்துல என்ன சொன்னாங்கன்னா, இந்த உன்னத விஞ்ஞானத்தை, இந்த யோக விஞ்ஞானத்தை சூரிய தேவனான விவஸ்வானுக்கு கூறினேன். அதுக்கப்புறம் அந்த சூரிய தேவனாகிய விவஸ்வான் மனுவுக்கும் மனு இக்ஷ்வாகு மன்னனுக்கும் இந்த மாதிரி சீட பரம்பரை மூலமாக இந்த ஞானம் வந்து கொண்டே இருந்தது. இடையில் என்னாச்சுன்னா இந்த ஞானம் கட்டாயிருச்சு இல்லையா? அப்ப அதனால திரும்ப இந்த விஞ்ஞானத்தை திரும்ப தொடங்குறதுக்காக பகவான் அர்ஜுனனை
தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா அர்ஜுனன் வந்து நண்பனும் பக்தனும் ஆனதால் இந்த யோக விஞ்ஞானத்தை அர்ஜுனனால் புரிந்து கொள்ள முடியும் என்று, இல்லையா? இப்ப இந்த யோக விஞ்ஞானம் எதை பற்றி விளக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதும் நமக்கும் பகவானுக்கும் உள்ள அந்த சம்பந்த ஞானத்தை பற்றி வந்து விளக்குது. பகவானுக்கும் நமக்கும் தான் நித்திய உறவு இருக்கு, இல்லையா? பகவத்கீதையில் வந்து 2வது அத்தியாயத்தின் முதல் பாடமே வந்து பார்த்தோம்னா நான் ஆத்மா, நான் உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறோம், இல்லையா? அப்ப நாம் பகவானுடைய ஒரு பாகமாக இருக்கின்றோம், ஒரு சிறு அம்சமாக இருக்கின்றோம். அப்ப நம்ம வந்து பகவானுடைய தன்மையில் ஒன்றாக வந்து இருக்கின்றோம். நான் உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லி அப்ப வந்து நமக்கும் பகவானுக்கும் இருக்கின்ற அந்த உன்னத உன்னத சம்பந்த ஞானத்தை பற்றி வந்து இந்த பகவத்கீதை வந்து விளக்குகின்றது. அதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து ஒரு கேள்வி வந்து கேக்குறாங்க. கேட்கும் போது என்னன்னா, அப்ப வந்து சூரிய தேவனாகிய விவஸ்வான் வந்து நீயும் வந்து சின்ன வயசுல இருந்து நீயும் நானும் வந்து சூரியனை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம், இல்லையா? அப்ப நீ சூரிய தேவனுக்கு நீ சொன்னாய் அப்படின்னு சொல்லி நான் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் கிட்ட வந்து கேக்குறாங்க. இப்ப அந்த மாதிரி கேட்கும் போது இப்ப பகவான் வந்து பதில் சொல்றாங்க, இல்லையா? நானும் நீயும் பற்பல பிறவிகளை கடந்து வந்தோம். ஆனா வந்து என்னாச்சுன்னா இது எல்லாமே வந்து உனக்கு ஞாபகம் இருக்கு, சரி நீ வந்து மறந்துட்ட, எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு. ஏன்னா என்னுடைய பிறப்பு வந்து எந்த மாதிரினா, எனக்கு வந்து நான் சம்பவாமி ஆத்மமாகியா, நம்மள மாதிரி வந்து சாதாரண பிறப்பு வந்து கிடையாது, இல்லையா? பகவான் வர்றது வந்து தன்னுடைய சுய விருப்பத்தின் பேரில், அதுக்கப்புறம் அந்தரங்க சக்தியின் மூலமாக பகவான் வருகின்றார். அதுக்கப்புறம் எதுக்காக வர்றாங்க அப்படின்னு சொல்லி அதையும் வந்து சொல்றாங்க. 3 நோக்கத்திற்காக பகவான் வருவதாக கூறுகிறார், இல்லையா? பக்தர்களை காட்டு, துஷ்டர்களை நிலைநாட்டு வருவதாக கூறுகிறார். அதுக்கப்புறம் இப்ப வந்து பகவானுடைய தோற்றமும் செயல்களும் திவ்யமானவே அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் புரிஞ்சுக்கிறாங்களோ அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும், இல்லையா? கண்டிப்பா வந்து அவங்க இந்த பௌதிக உலகில் பிறவி எடுப்பதில்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க இது. அதுக்கப்புறம் இல்லையா 3 வகையான பற்றுதல்களில் இருந்து எப்படி வந்து விடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை பற்றியும் வந்து விளக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் பகவான் சொல்றாங்க, என்னிடம் யார் வந்து எந்த மாதிரி சரணடைகிறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பலன் அளிக்கின்றேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது. அதுக்கப்புறம் சில பேர் வந்து பலநோக்கு செயல்களில் ஈடுபட்டு அவங்க வந்து தேவர்களை வந்து வழிபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து விளக்குகிறார். அதுக்கப்புறம் சாதுர்வன்யம் மயா சிஷ்டம் குணகர்ம விபாகஜக அப்படின்னு சொல்லி இப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து அதை பற்றி வந்து இங்க பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க, இல்லையா? 3 விதமான இயற்கை குணங்களும் அவற்றின் செயல்களுக்கும் ஏற்ப மனித சமூகத்தின் 4 வகை பிரிவுகள் என்னால் ஏற்படுத்தப்பட்டன. பகவானே இதை வந்து உண்டு பண்ணினார். இந்த வர்ணாசிரமம் அது எப்படி உண்டு பண்ணாங்கன்னா அது வந்து நம்முடைய குணங்களுக்கும் செயல்களுக்கும் ஏற்பதான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க இது. அதுக்கப்புறம் அப்ப வந்து இதை பகவானே படைச்சிருந்தாலும் இதுல இருந்து பகவான் எப்பவுமே வந்து பாதிக்கப்படுவது இல்லை. அதிலிருந்து பகவான் விலகி இருக்கிறார், அப்பாற்பட்டவராக இருக்கிறார். இந்த மாதிரி வந்து பகவான் வந்து இதை பகவான் படைத்திருந்தாலும் பகவான் இதில் வந்து இதற்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி யார் வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களும் வந்து இந்த செயல்களின் விளைவுகளில் பாதிக்கப்படுவது இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால வந்து விடுதலை பெற்ற ஆத்மாக்கள் எல்லாமே வந்து இதே மாதிரிதான் வந்து செயல்பட்டு இருக்காங்க. பகவானை பற்றியே உன்னத இயற்கையை தெரிந்த வண்ணம் தான் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் 3 விதமான கர்மாக்கள், கர்மா, அகர்மா, விகர்மா, அதை பற்றி வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து எப்படி வந்து தன்னுடைய இதுல எல்லாமே வந்து எப்படி அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம், இல்லையா? கிருஷ்ண உணர்வில் ஆழ்ந்து இருப்பவன் வந்து அவங்க வந்து எப்படி வந்து செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி வந்து ஆகர்மா கிருஷ்ண உணர்வு செயல்கள்ல சேர்வங்க வந்து எப்படி வந்து செயல்படுவாங்க, அவனுடைய குணங்களை பற்றி வந்து அது எல்லாமே வந்து பகவான் வந்து விளக்கி இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரம்ம அர்ப்பணத்தை வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் சில பேர் வந்து இல்லையா கிரகஸ்தர்கள், அதுக்கப்புறம் பிரம்மச்சாரிகள், அதுக்கப்புறம் வந்து யோகிகள், ஞானிகள், இவங்க எல்லாமே வந்து எப்படி வந்து அர்ப்பணம் வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தோம். ஆனா பிரபுபாதர் வந்து என்ன சொல்லி இருந்தாங்கன்னா, போன கிளாஸ்ல வந்து பார்க்கும் போதும் இல்லையா இந்த மேற்கூறிய எல்லா யாகங்களாலும் நாம் கிருஷ்ண உணர்வை அடைய முடியாது அப்படின்னு சொல்லி வந்து பிரபுபாதர் வந்து சொல்லி இருந்தாங்க, இல்லையா? இப்ப கிருஷ்ண உணர்வை அடைவதற்கான
ஒரே வழி என்ன அப்படின்னாக்கா பகவானுடைய கருணையினாலும் அவருடைய அங்கீகரிக்கப்பட்ட பக்தர்களின் கருணையாலும் மட்டுமே கிருஷ்ண உணர்வை அடைய முடியும். இப்ப இதுதான் வழி இல்லையா? அப்ப இந்த மேற்கூறிய எல்லா யாகங்களாலும் வந்து செய்ய முடியாது. ஆனா எதுக்காக இது எல்லாமே வந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்லும் போதும் அது வந்து அடுத்த ஸ்லோகத்துல வந்து பகவான் வந்து விளக்குவாங்க. நம்ம இந்த ஸ்லோகம் 31 வந்து அதை வந்து நம்ம இப்ப வந்து பார்ப்போம் இல்லையா? அப்ப பகவான் வந்து இங்க சொல்றாங்க, எவரும் யாகங்கள் இன்றி இவ்வுலகிலோ அல்லது இவ்வுலகிலோ இவ்வாழ்விலோ மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது. மறு உலகை பற்றி என்ன கூற முடியும் இல்லையா? இப்ப இந்த கலியுகத்துல வந்து கலியுக தர்மம் இல்லையா, கலியுக யஜ்யம் யாகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹரிநாம சங்கீர்த்தனம் இல்லையா? ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து விளக்கப்படுது 11வது காண்டத்தில். கிருஷ்ணவர்ணம் த்விஷா கிருஷ்ணம் சாங்கோ பாங்காஸ்திர பாஷதம் யக்ஞை சங்கீர்த்தன பிராயே எஜந்தி சுமேதசக அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? இந்த கலியுகத்தில் புத்திசாலிகள் வந்து பகவானுடைய நாமத்தை ஹரிநாம சங்கீர்த்தத்தின் மூலமாக பகவானை வழிபடுவார்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருந்தது. அப்ப இந்த கலியுகத்திற்கான யாகம் யஜ்யம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹரிநாம சங்கீர்த்தனம் இல்லையா? யார் ஒருவர் வந்து இந்த யாகத்தை வந்து செய்யறாங்களோ கண்டிப்பா வந்து தங்களுடைய தேவைகள் தானாக அடையப்படுவது உறுதி அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இல்ல. இங்க பிரபுபாதர் அதை விளக்குறாங்க. பல்வேறு யாகங்களை செய்யும் தர்மத்தின் பாதை நமது பொருளாதார பிரச்சனைகளை தானாக தீர்க்கின்றது இல்லையா? அதுக்குன்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ண தேவையே இல்லை, தானாகவே வந்து அடையப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப இங்க பார்க்கும்போது பிரபுபாதர் வந்து கீழே வந்து விளக்குறாங்க எதனால நமக்கு இந்த துன்பம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு. பௌதிக வாழ்வில் ஒருவன் எந்த உடலில் இருந்தாலும் அது அவனது உண்மை நிலையின் அறியாமையே. வேறு விதமாக சொன்னால் பல்வேறு பாவங்களின் விளைவுகளாலேயே நாம் இந்த ஜட உலகில் வாழ்ந்து கொண்டுள்ளோம். அறியாமையே பாவ வாழ்விற்கான காரணம். பாவ வாழ்வே ஜட இருப்பில் நாம் உணர்வதற்கான காரணம். மனித வாழ்வே இப்பிணைப்பில் இருந்து விடுபடுவதற்கான ஒரே வாய்ப்பாகும் இல்லையா? சரீரா அவித்யாஜால் இல்லையா? நம்ம வந்து பிரசாதம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி மந்திரம் வந்து சொல்லுவோம். சரீரம் இந்த உடல் வந்து பார்த்தோம்னா அவித்யானா என்ன? அறியாமை. இந்த உடல் வந்து அறியாமையால் ஆனது இல்லையா? அறியாமையால் தான் வந்து நாம் இந்த 84 லட்சம் வகையான உயிரினங்களில் வந்து மாறி மாறி மேலே கீழே அப்படின்னு சொல்லி இந்த 14 உலகங்களில வந்து சுத்தி சுத்தி வந்து வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? நம்ம வந்து தேடுறது என்னன்னா ஒரே ஒண்ணு, பகவானை தான் நாம் தேடுகின்றோம். நம்ம எந்த உடலில் போனாலும் வந்து நமக்கு ஆனந்தம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறோம். கண்டிப்பா வந்து அதுல கிடைக்காது. அதனாலதான் நம்ம இந்த அறியாமையால் தான் வந்து இந்த 84 லட்சம் வகையான உயிரினங்களும் மேலையும் கீழையும் வந்து நம்ம போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால வந்து இது ஏற்படுது? நம்முடைய பாவ விளைவுகளால் தான் இந்த திரும்ப திரும்ப நம் பிறவி எடுப்பதற்கான காரணமாக அமைகிறது. ஆனால் இந்த துன்பத்திலிருந்து நமக்கு வெளிவரதற்கு வந்து இந்த மனித வாழ்வு வந்து ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கு. ஏன்னா மனித பிறவினால் மட்டும்தான் வந்து என்ன ஆகும்னா நம்ம இந்த பௌதிக உலகத்திலிருந்து நாம் வெளிவர முடியும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது இதுல பார்க்கும்போது பகவானுடைய நாமத்தை பற்றி வந்து கொஞ்சம் வந்து நம்ம இங்க பார்க்கலாம். ஏன்னா இங்க சொல்லியிருக்காங்களே யாகம் தான் வந்து நமக்கு இந்த கலியுக தர்மம் வந்து பகவானுடைய நாமம் வந்து நம்மளுடைய பக்தர்களுடைய இது இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதும் பக்தர்களுடைய சங்கத்தின் மூலமாக இல்லையா? பக்தர்களின் சங்கத்தின் மூலமாக நம்ம பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் செய்யும் போது நம்ம வந்து இதெல்லாமே வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. இப்ப இந்த மாதிரி இருக்கும் போதும் பக்தர்களுடைய சங்கம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏன்னா நம்ம வந்து தத்துவமாவே வந்து பாக்குறோம் இல்லையா? அதனால கொஞ்சம் கதை வந்து பார்க்கலாம். அதனால இந்த ஒரு கதை வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். என்னன்னா ஒரு நாள் வந்து நாரத முனிவர் வந்து ஒரு சந்தேகம், பக்தர்கள்னா அந்த அளவுக்கு வந்து முக்கியமானவர்களா அப்படின்னு சொல்லி வந்து நாரத முனிவருக்கே வந்து ஒரு சந்தேகம். அப்படின்னு சொல்லி பக்தர்களுடைய சங்கம் எந்த மாதிரி முக்கியமானது அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. சரி பகவான் கிட்டே வந்து போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா பகவான் கிட்ட வந்து போய் கேக்குறாங்க. இப்ப அவங்க கிட்ட வந்து போய் கேட்கும் போது பகவான் வந்து சொல்றாங்க, எனக்கே கொஞ்சம் இதாதான் இருக்கு, யோசனையா இருக்கு. சரி அப்ப வந்து பகவான் வந்து பாக்குறாங்க எல்லா இடத்துலயும், இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் ஃபுல்லாவே வந்து பாக்குறாங்க.
பகவான் இங்க இருந்து பார்க்க முடியும் இல்லையா? நாம தான் வந்து நம்மளுடைய குறைபாடு கொஞ்ச தூரம் தான் பார்க்க முடியும். பகவான் ஒரு இடத்துல இருந்து எல்லாமே வந்து பகவானால பார்க்க முடியும். அந்த மாதிரி பகவான் வந்து எல்லா இடத்தையும் வந்து பாக்குறாங்க. இப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது பகவான் வந்து ஒரு இடத்துக்கு வந்து சரி வா போலாம், நாமளே வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. சரி கூட்டிட்டு போறாங்க நாரத முனிவரை. இப்ப அங்க போய் பார்க்கும்போது அங்க வந்து ஒரு கீழே ஒரு புழு போகுது. இப்ப அந்த புழு கிட்ட வந்து நீ போய் வந்து நாராயணா அப்படின்னு சொல்லி வந்து சொல்லு, பகவானுடைய நாமத்தை வந்து காதுல சொல்லு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப சரின்னு சொல்லி நாரத முனிவர் அங்க போய் அந்த புழு காதுல வந்து பகவானுடைய நாமத்தை சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னா அந்த புழு வந்து இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பகவான் கிட்ட வந்து சொல்லும் போது அது இறந்து போயிடுச்சு. இல்ல இல்ல என்னமோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு, நீ என்ன பண்ணுனா அந்த பாரு அந்த அந்த புழு இருக்கு இல்லையா, அதுக்கு நேரா வந்து மரத்துக்கு மேல ஒரு பறவை வந்து உட்கார்ந்துருக்கு இல்லையா, அப்ப அந்த பறவை காதுல போய் சொல்லு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பகவான் சொல்றாங்க. சரி பகவான் சொல்றாங்கன்னு சொல்லி நாரத முனிவர் அந்த பறவையுடைய காதுல வந்து பகவானுடைய நாமத்தை வந்து சொன்னா அது பறவை குஞ்சு அப்பதான் போட்டிருக்கு இல்லையா, அந்த முட்டை வந்து இது அதுல இருந்து அப்பதான் குஞ்சு வந்து பொரித்து வந்து வெளியே வந்திருக்கு. இப்ப அந்த குஞ்சு காதுல வந்து சொல்றாங்க. அங்க சொன்ன உடனே அந்த குஞ்சு என்ன ஆகுது, உடனே இறந்து போயிடுது. நாரத முனிவருக்கு இன்னும் ஆச்சரியம். சரி சரி வா இங்க இருந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து பகவான் வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. இப்ப அங்க போனோம்னா ஒரு கண்ணுக்குட்டி அப்பதான் வந்து பிறந்திருக்கு. இப்ப அந்த பிறந்து அப்பதான் எந்திரிச்சு நிக்குது. அந்த கண்ணுக்குட்டி காதுல போய் சொல்லு அப்படின்னு வந்து பகவான் வந்து நாரத முனிவர் கிட்ட சொன்ன உடனே நாரத முனிவருக்கு ஒரு பயம். ஏன்னா அந்த கண்ணுக்குட்டியும் இறந்து போச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி வந்து சொன்ன உடனே வந்து நாரத முனிவர் வந்து அந்த கண்ணுக்குட்டி காதுல வந்து போய் பகவானுடைய நாமத்தை வந்து சொன்ன உடனே வந்து என்ன ஆகுது, அந்த கண்ணுக்குட்டியும் வந்து இறந்து போயிருது. நாரத முனிவருக்கு பயம் இல்லையா, ஏதாவது சொல்லிடுவாங்க சொல்லி வேகமா ஓடி வந்துடுறாங்க. இப்ப அதுக்கப்புறம் வந்து என்னடா இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி சரி அரண்மனைக்கு அங்க வந்து பார்த்தோம்னா ஒரு குழந்தை அப்பதான் பிறந்திருக்கு. இப்ப அந்த குழந்தை கிட்ட வந்து அந்த குழந்தையுடைய காதல போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நாரத முனிவருக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ நான் போக மாட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் இது இவங்க எல்லாம் வந்து இறந்து போனாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அரசருடைய அரண்மனையில இப்பதான் குழந்தையே பிறந்திருக்கு, அந்த குழந்தை இறந்து போச்சுன்னா அவ்வளவுதான், என்ன வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணோன்னே பகவான் வந்து சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நீ போய் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா பயந்து பயந்து நாரத முனிவர் வந்து அந்த குழந்தை பக்கத்துல வந்து போய் சொல்ல போகும்போது அந்த குழந்தை வந்து பேசுதாமா, நாரத முனிவரே உங்களுடைய கருணையாலதான் எனக்கு வந்து இந்த மனித பிறவி வந்து கிடைச்சது. ஏன்னா வந்து நான் பற்பல பிறவிகள், ஏன்னா நம்ம வந்து நாம எல்லாருமே இந்த 84 லட்சம் வகையான உயிரினங்கள் 80 லட்சம் உயிரினங்கள் கடந்துதான் வந்து நம்ம மனித பிறவிக்கே வந்து வந்திருக்கோம் இல்லையா. ஏன்னா வந்து நாமளும் வந்து புழுவாய், நாமளும் வந்து பறவையாய், பசுவாய், அதுக்கப்புறம் மரமாய், கொடியாய், செடியாய், இந்த மாதிரி எல்லா விதத்திலும் இல்லையா 80 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு. 4 லட்சம் வகையான உயிரினங்கள் தான் மனித இனம். இப்ப அதிலும் பார்க்கும் போதும் நாகரீகம் அடைந்தவர்கள், நாகரீகம் அடையாதவர்கள் அப்படின்னு சொல்லி வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கு. இப்ப இதுல பார்க்கும்போது இதுல உயர்ந்தவர்கள் வந்து பார்த்தோம்னா வர்ணாசிரம தர்ம முறை கடைபிடித்து இல்லையா, அவங்க வந்து யார் உயர்ந்த நிலையில் இருக்காங்க, பிராமணர்கள், அவங்கதான் உயர்ந்த நிலை இல்லையா. இப்ப இந்த மாதிரி பார்க்கும்போது அதுல உயர்ந்தவர்கள் பார்க்கும்போதும் வைஷ்ணவர்கள் பார்த்தோம்னா பாருங்களேன், இப்ப மனித நாகரிகத்திலேயே மிக உயர்ந்த நிலை வைஷ்ணவர் நிலை. இப்ப அந்த ஒரு உயர்ந்த நிலை, அந்த ஒரு சங்கம் நம்ம கிடைக்கும் போதுதான் நம்ம வந்து பகவானை வந்து அடைய முடியுது இல்லையா. அப்ப அந்த ஒரு சங்கம் வந்து கிடைக்குது. இப்ப வந்து அந்த குழந்தை வந்து பேசுது, நாரத முனிவரே உங்களுடைய கருணையால் தான் நான் புழுவாக இருந்தேன், நான் வந்து இந்த பற்பல பிறவிகள் இல்லையா எல்லாமே நான் கடந்து வராம உங்களுடைய கருணையால் வந்து நான் உடனே எனக்கு அரசருடைய மாளிகையில் பிறக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வந்து அந்த குழந்தை பேசுதாங்க. ஏன்னா அந்த புழுவா இருந்ததுதான் அந்த குழந்தையாக வந்து பிறந்திருக்கு. பாருங்க, புழுவா இருந்தது இறந்து போனோம்னா அந்த குஞ்சா பிறந்துருச்சு ஒரு பறவையாக. இப்போ பறவை குஞ்சு காதுல வந்து பகவானுடைய நாமத்தை சொன்னோம்னா பசுவா கண்ணுக்குட்டியா அந்த வந்து பிறந்திருச்சு அந்த ஆத்மா. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு, இப்ப பசுவுடைய அந்த கண்ணுக்குட்டி காதுல சொன்ன பிறகு உடனே வந்து என்னாச்சு, ஒரு அரசருடைய இதுல பிறக்கிற அளவுக்கு வந்து மிக உயர்ந்த நிலை வந்து அடைந்தது. அதுதான் வந்து ஒரு பக்தருடைய சங்கம் நமக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப அரிது இல்லையா. இப்ப அதுதான் வந்து சொல்லப்படுது. இப்ப அதுதான் இந்த அறியாமையிலிருந்து நம்ம வெளியே வர்றதற்கான ஒரு வாய்ப்பு வந்து என்னன்னா மனித வாழ்வுதான். ஏன்னா வந்து தேவர்களே வந்து விரும்புவாங்களாமா இங்க வந்து பிறக்கிறதுக்காக. ஏன் அப்படின்னா
இங்கேதான் வந்து அதுவும் இந்த இடத்துல இருந்துதான் வந்து பகவானுடைய லோகத்துக்கான போற துவாரம் அப்படிதான் வந்து சொல்லப்படுது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இங்கேயே பார்த்தோம்னா பாருங்களேன், நம்ம வந்து யாராவது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கு, எந்த கஷ்டமும் அவங்களுக்கு இல்ல. அவங்க கிட்ட போய் நம்ம சொன்னோம்னா பக்தி பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா யாராவது செய்வாங்களா? கண்டிப்பா செய்ய மாட்டாங்க இல்லையா? ஏன்னா எல்லாமே என்கிட்ட இருக்கு, நான் ஏன் வந்து பகவானை வந்து அணுகணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. இதே பார்த்தோம்னா ரொம்ப துக்கத்துல இருக்காங்க, எப்பவுமே அவங்களுக்கு கஷ்டம் கஷ்டம்தான், அவங்க கிட்ட வந்து போய் சொல்லுங்க, அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பக்தி எடுக்க மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரிதான் தேவலோகத்துல பார்க்கும் போதும் இங்க பௌதிக உலகத்தை விட வந்து அதிகமாக இன்பம் அனுபவிக்கின்ற அந்த ஒரு நிலை இருக்கிறனால அங்க வந்து பக்தி செய்ய முடியாதாமா. அதே வந்து பார்த்தோம்னா இங்க வந்து நம்ம மத்திய லோகம் இருக்கும், நம்ம மத்திய லோகம்னால இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்து இருக்கு. இப்ப இதே வந்து கீழே போக போக என்ன ஆகுதுன்னா துன்பங்கள் அதிகம். அங்க வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சூரியனே இல்லையாமா, ஒரு நாகம் இருக்காம, அந்த நாகத்தின் தலைமையில ஒரு முத்து இருக்கு. அந்த ஒரு மாணிக்கம் தான் வந்து அந்த கீழ் உலகத்துல இருக்கிற எல்லா லோகத்துக்கும் வந்து வெளிச்சம் கொடுக்குதாமா, அவ்வளவுதானமா. அப்ப பாருங்களேன், சூரியன் நமக்கு வந்து பாருங்க இங்க வந்து ரொம்ப குளிர்காலத்துல சூரியன் வரலைனாலே நம்மளால இங்க வந்து ரொம்ப இதா இருக்கு இல்லையா? சூரியனே சுத்தமா இல்லையா அவன் கீழ் லோகத்திலேயே அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க அந்த நிலை எந்த மாதிரி ஒரு மோசமான நிலை. இப்ப அங்கேயும் வந்து பக்தி பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து இல்லை. இது ஒரு செகண்ட் இருங்க. அப்ப அதனால வந்து என்னன்னா தேவர்கள் கூட வந்து இந்திய பௌதிக உலகத்துக்கு வந்து பிறக்கிறதுக்காக வந்து ஆசைப்படுவாங்களாமா. இப்ப பாருங்களேன், அப்ப இங்க இருந்துதான் வந்து அங்க பகவானுடைய லோகத்துக்கு வந்து நம்ம போக முடியும். இப்ப அதுலயும் வந்து இந்தியாவுல பிறக்கிறது ரொம்ப ரொம்ப பாக்கியமாமா. இத வந்து இது பாரத வருஷம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப அந்த பாரத வருஷத்தை பற்றி வந்து பார்த்தோம்னா இலாவிரத வருஷம் அப்படின்னு சொல்லி சில வருஷங்கள் எல்லாமே வந்து இருக்கு. இப்ப அந்த வருஷங்கள் எல்லாமே வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல விளக்கப்படும் போதும் பாரத வருஷத்தை பற்றி நாரத முனிவரே வந்து புகழ்கின்றார். ஏன்னா இங்க பிறக்கிறதுக்கு வந்து ரொம்ப பாக்கியம் செய்யணுமாமா. அதுவும் இந்தியாவில் பிறக்கிறதுக்கு வந்து பற்பல பிறவிகள் புண்ணியம் செய்தாதான் இந்தியாவிலே வந்து பிறக்க முடியும். அதையும் வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து விளக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து இங்க வந்துதான் பார்த்தோம்னா பகவான் வந்து இதுல அவதரித்தார் இல்லையா? பகவான் வந்து சைத்தன்ய மகாபிரபுக வந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் இங்கதான் வந்து நமக்கு வந்து கொடுத்தாங்க. அப்ப வந்து இங்க வந்து நம்ம பிறக்கிறது ரொம்ப ரொம்ப பாக்கியமாமா இது. அதனால வந்து என்னன்னா இங்க இருக்க ஏன்னா நம்ம வந்து ஏன்னா இங்க வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து பக்தி வந்து நமக்கு வந்து ரொம்ப எளிமையா செய்ய முடியும் இல்லையா? யாரும் வந்து தடை இல்லை. ஆனா பாருங்களேன், ஒரு சில இடத்துல எல்லாமே வந்து பகவானுடைய நாமத்தை சொன்னாலே வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாமா. பாருங்க, ஜெயில போட்டுருவாங்களாமா அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு சில நாடுகள்ல பார்த்தோம்னா எப்பவுமே குளிராவே இருக்கும் இல்லையா? அங்கெல்லாம் துளசியே மகாராணி அங்கெல்லாம் வந்து வளர்க்கவே முடியாது இல்லையா? ரொம்ப பனியா இருந்ததுன்னா அவங்க வளர மாட்டாங்க, அப்படி காஞ்சி போயிருவாங்க, ஒரு மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த இடத்துலயும் வந்து பக்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹீட்டர்ல வச்சு அவங்கள வந்து பாதுகாப்பு கொடுத்து வளர்ப்பாங்க. நமக்கெல்லாம் அப்படி இல்லை, சும்மா வெளியே வச்சா போதும், 2 டிராப் தண்ணி ஊத்த போதும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நமக்கு வந்து இருக்கும். பக்தி பண்றதற்கான எல்லா சூழ்நிலையும் வந்து நமக்கு இங்க வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுகிறது. அதனால மனித வாழ்வு தான் வந்து இந்த எல்லா துன்பத்திலிருந்தும் நம்ம வெளிவதற்கான ஒரு வழியாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து இங்க பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. அதனால வந்து என்னன்னா வேதங்கள் வந்து நம்ம எப்படி இதுல இருந்து வெளியே வர்றது அப்படின்னு சொல்லி அதற்கான வழிமுறையும் வந்து வேதங்கள்ல வந்து கொடுக்கப்பட்டிருப்பதாக வந்து கூறுகின்றார். என்னன்னா தர்ம அர்த்த காம மோட்சம் இல்லையா? பகவான் நம்ம வந்து முன்னாடி வந்து விளக்குனாங்க, நம்ம வந்து இப்ப பார்த்தோம். சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகச்சக அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அப்ப வந்து குணத்தின் அடிப்படையிலும் அப்புறம் செயல்களின் அடிப்படையிலும் தான் வந்து இந்த வர்ணாசிரம தர்ம முறையை வந்து நான் பிரித்திருக்கிறேன் அப்படின்னு வந்து பகவான் வந்து சொல்றாங்க இல்லையா? நம்முடைய வர்ணம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். தர்ம அர்த்த காம மோட்சம், நம்மளுடைய தர்மம் என்ன, நம்ம வந்து எந்த வர்ணத்தில் இருக்கின்றோம், நாம் அந்தனா சத்திரியனா வைசியனா சூத்திரனா அப்படின்னு சொல்லி நம்ம எந்த நிலையில் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்சு அதன் மூலமாக வந்து நாம் தர்மத்தை வந்து பின்பற்றி அந்த தர்மத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அதன் மூலமாக நாம் செல்வத்தை ஈட்டு
ஈட்டி அதுக்கப்புறம் அந்த செல்வத்தின் மூலமாக நாம் இன்பத்தை அனுபவித்தோம் என்றால் என்ன ஆகும்னா நாம செயல்களின் விளைவுகளால் பந்திக்கப்பட மாட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நமக்கு முக்தி அடைவது நிச்சயம். இப்ப அதுக்கப்புறம் நாம் பகவானுடைய சேவையில் வர முடியும். இப்ப இதுதான் அந்த ஒரு வழிமுறையை கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இப்ப இந்த மாதிரி நம்ம வரும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக நம்முடைய தர்மத்தின் பாதையை நாம் சரியாக பின்பற்றும் போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த தேவையானது என்னவோ இது எல்லாமே நமக்கு கொடுக்கும் இல்லையா. நம்ம இந்த பாடலையும் கேட்போம், தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. நம்ம இதெல்லாமே படிச்சிருப்போம் சிறு வயதில். இப்ப அந்த மாதிரி நம்ம தர்மத்தின் படி நாம் செயல்படும் போதும் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த தர்மமே நம்மை பாதுகாக்குமாமா இல்லையா. அப்ப அதனால எல்லா சூழ்நிலையிலும் நம்ம தர்மத்தின் படி செயல்பட வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த யாகங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது இந்த யாக சக்கரத்தை பற்றி 3வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா. நம்ம வேதங்கள்ல யாக சக்கரத்தை பற்றி விளக்கப்பட்டு இருக்கிறது. வேதங்கள்ல யாகங்களை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்ப அந்த யாகங்களினால் நமக்கு மழை ஏற்படுகிறது இல்லையா. மழையினால் நமக்கு என்னாகும், உணவு கிடைக்குது இல்லையா, தானியங்கள் கிடைக்குது. அப்ப அதை நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். இதுதான் சுழற்சி. இந்த சுழற்சியை நம்ம எப்பவுமே செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் நமக்கு ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விளக்கப்படுது. அதுக்கப்புறம் அப்ப பார்த்தோம்னா இங்க பார்க்கும்போது நிறைய பேர் நிறைய யாகங்கள் செய்யும் போது நிறைய இது என்ன கிடைக்குதுன்னா ஒவ்வொரு லோகத்திலையும் ஒவ்வொரு விதமான சுகங்கள் அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட மிக உயர்ந்ததாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னு சொல்லும் போதும் பகவான் நம்ம கிருஷ்ண உணர்வை அடைவதுதான் மிக உயர்ந்த ஆனந்தம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. கிருஷ்ண உணர்வை அடைந்து நம்ம ஆன்மீக உலகை சென்றடைவதுதான் மிக உயர்ந்த ஆனந்தமாக சொல்லப்படுது. ஏன்னா அதுதான் நித்தியமானது இல்லையா. அப்ப இந்த பௌதிக உலகத்துல நாம செய்யக்கூடியது எல்லாமே என்ன ஆகுதுன்னா தற்காலிகமானதுதான். எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்தாலும் இல்லையா, எவ்வளவு பதவி அடைந்தாலும் எவ்வளவு செல்வம் அடைந்தாலும் எல்லாமே எப்படி இந்த இறப்போடு எல்லாம் முடிந்துவிடும். ஆனா கிருஷ்ண உணர்வு அப்படி கிடையாது, எப்பவுமே நிரந்தரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுதான் மனித பிறவியினுடைய இதுல மிக உயர்ந்த மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னாக்கா கிருஷ்ண உணர்வு தான். இப்ப இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கு இல்லையா. நம்முடைய பிரம்மாவில ஆரம்பித்து எறும்பு வரை எல்லாருக்கும் இருக்கின்ற அந்த முக்கிய பிரச்சனை என்னன்னா பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் இல்லையா. இந்த 4 வகையான பிரச்சனைகள் தான் நமக்கு திரும்ப 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 ஏற்படுது. அப்ப இந்த கிருஷ்ண உணர்வை அடைவதுதான் ரொம்ப ரொம்ப அரிது. இப்ப இந்த மகிழ்ச்சியை இதை நம்ம அடையும் போது மட்டும்தான் என்ன ஆகும்னா நம்ம இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில் நாம் விடுபட முடியும் இல்லையா. திருக்குறளையே நம்ம பார்க்கணும் இல்லையா. 10வது திருக்குறள்ல பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தா இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்லி இல்லையா. பிறவியாக பெருங்கடலை யார் ஒருவர் நீந்தி கடக்கின்றார்களோ அவங்க மட்டும்தான் பகவானுடைய தாமரை திருவடியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இதுல பார்க்கும்போது என்னன்னா யார் ஒருவர் இந்த தாமரை திருவடியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லும் போதும் இந்த பிறவியாகி பெருங்கடலை அவங்க கடக்கணும் இல்லையா. மனித உடலால மட்டும்தான் கடக்க முடியும். அப்ப யார் ஒருவர் இந்த கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கொள்கிறார்களோ, பயிற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பகவானுடைய தாமரை திருவடியை அடைய முடியும். இந்த பிறவியாக பெருங்கடலையும் கடக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இதே பார்த்தோம்னா இந்த பிறவியாக பெருங்கடல் இல்லையா, பெரிய கடலை நம்ம கடக்க வேணும் அப்படின்னாக்கா இல்லையா எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது நீச்சல் நிபுணராக இருந்தாலும் பாருங்க, பெரிய கடல்ல ஒரு கொந்தளிப்பு வந்ததுன்னா அவங்களால தங்களை காப்பாற்ற முடியுமா? முடியாது இல்லையா. ஆனா காப்பாற்றக்கூடிய ஒரு நபர் வந்தாதான் என்ன ஆகும்னா அதுல இருந்து அவங்க மீண்டு வர முடியும். அதே மாதிரிதான் பக்தர்கள் என்ன பண்றாங்களாமா, இந்த பிறவியாக பெருங்கடலை கடப்பதற்கு அவங்க ரொம்ப கடினமாக எதுவும் செய்ய வேண்டாம். அவங்க என்ன பண்றாங்கன்னா பகவானுடைய தாமரை திருவடியை சரணடைவதனாலேயே அவங்களுக்கு என்ன ஆகுதாமா, எப்படி ஆகுது அந்த பிறவியாக பெருங்கடல் எந்த மாதிரி அவங்களுக்கு ஆகுதாமா, இந்த கண்ணுக்குட்டி இருக்கு இல்லையா, அது மழை காலத்துல நடந்து போகும்போது அந்த சின்ன அந்த கால்ல ஒரு சின்ன இது குளம் மாதிரி ஆகும் இல்லையா. அதை நம்ம எளிமையா தாண்டிடலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த பிறவியாக பெருங்கடல் கன்றின் குளம்படி கால்பட்ட எந்த மாதிரி ஒரு சின்ன அளவுல ஆகுதோ அந்த மாதிரி ஆயிராமாமா. அதனால அவங்க என்ன ஆகும்னா
பகவானை சரணடைவதனால அதை வந்து எளிமையா வந்து இந்த பெருங்கடலை வந்து அவங்க கடந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பாகவதத்துல வந்து விளக்கப்படுது இது. அதுதான் எல்லாத்துக்கும் தீர்வு வந்து பார்த்தோம்னா இந்த கிருஷ்ண உணர்வு தான். இப்ப இந்த கிருஷ்ண உணர்வை அடைவதற்கு மனித பிறவிதான் வந்து நமக்கு ஒரே வாய்ப்பாக வந்து இருக்கு. இதை நாம் பயன்படுத்தி கொண்டு கண்டிப்பாக இந்த துன்பத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டியது அவசியம். இப்ப இந்த ஸ்லோகம் 30 வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம வந்து பாவ வாழ்வினால் தான் வந்து நமக்கு இந்த ஜட இருப்பில் நாம் சுழன்று கொண்டு இருக்கின்றோம். இப்ப அதனால வந்து என்ன ஆகுது, நாம் அறியாமை வந்து நமக்கு ஏற்படுது. இப்ப இதேதான் இந்த சுழற்சி தான் நமக்கு திரும்ப திரும்ப வந்து வருது. இப்ப இதுல இருந்து வெளிப்படுவதற்கான ஒரே வாய்ப்பு இந்த மனித உடல் இல்லையா? அப்ப அது வந்து எதுல இருந்து வெளியே வர்றதற்காக வந்து வேதங்கள் வந்து நமக்கு இந்த தர்ம அர்த்த காம மோட்சம் அறம் பொருள் இன்பம் வீடு அதை நமக்காக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. யார் ஒருவர் வந்து இந்த தர்மத்தின் பாதையை பின்பற்றி வந்து செயல்படுகின்றார்களோ கண்டிப்பாக வந்து என்ன ஆகும்னா வந்து இதை வந்து பிரபுபாதர் விளக்குற மாதிரி பார்க்கும் போது நமக்கு தேவையானது என்னவோ எல்லாமே வந்து நமக்கு கிடைச்சிருது இல்லையா? அதுக்கு நம்ம முயற்சி செய்ய தேவையில்லை. அப்ப வந்து நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து புலனின்பம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது. அதனால திருமண வாழ்வு வேதங்கள் வந்து சிபாரிசு செய்கின்றன. அப்ப வந்து என்ன ஆகும்னா அப்ப வந்து இதை வந்து யார் ஒருவர் இதை வந்து கரெக்டாக இந்த தர்மத்தின் பாதையை சரியாக கடைபிடிக்கிறார்களோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த உயர்ந்த நிலை வந்து அடைவது நிச்சயம். இப்ப அதுல பார்க்கும்போது இப்ப பல்வேறு சுகங்கள் வந்து இருக்கு. பல்வேறு யாகங்கள் செய்து பல்வேறு சுகங்களை பல்வேறு லோகங்களில் அனுபவிக்கிறார்கள். ஆனா வந்து இதுல அடையக்கூடிய மிக உயர்ந்த சுகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம வந்து கிருஷ்ண உணர்வை அடைந்து ஆன்மீக உலகங்களுக்கு செல்வதுதான் மிக உயர்ந்த சுகமாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து இங்க சொல்றாங்க. அதுதான் மிக உயர்ந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பௌதிக வாழ்வின் எல்லா பிரச்சனைகளையும் இந்த தீர்த்து வைக்கின்றது இந்த கிருஷ்ண உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்லோகம் 32. ஏவம் பகுவிதா யஜ்ஞா விததா பிரம்மணோ முகே கர்மஜான் வித்திதான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோஷ்யசே. மொழிபெயர்ப்பு: பலதரப்பட்ட இந்த யாகங்கள் அனைத்தும் வேதங்களில் அங்கீகரிக்கப்பட்டவை. இவை பல்வேறு விதமான செயல்களிலிருந்து பிறந்தவை. இவற்றை இவ்விதமாக அறிவதால் நீ முக்தி அடைவாய். பொருளுரை: பலதரப்பட்ட மக்களுக்கு ஏற்ப மேலே கூறியுள்ளபடி பலவிதமான யாகங்கள் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. மனிதர்கள் உடல் சார்ந்த கருத்தில் ஆழமாக மூழ்கி இருப்பதால் இந்த யாகங்கள் உடலினாலோ மனதினாலோ புத்தியினாலோ செய்யப்படும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அனைத்தும் இறுதியில் உடலிலிருந்து முக்தியை கொடுப்பதற்கு ஆனவையே. இது தற்போது இறைவனின் திருவாயால் இங்கே உறுதி செய்யப்பட்டுள்ளது இல்லையா? இப்ப இந்த நம்ம வந்து முன்னாடி எல்லாமே வந்து பார்த்தோம். பிரம்மார்ப்பணம், கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்க இந்த அகர்மாவில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி செயல்படுவாங்க, எப்படி வந்து அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் யோகிகள் வந்து எந்த மாதிரி வந்து அர்ப்பணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து அருவவாதிகள் வந்து எப்படி வந்து இது அர்ப்பணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தேவர்களை வழிபாடு வந்து எந்த மாதிரி வந்து செய்யறாங்க, அதுக்கப்புறம் வந்து பிரம்மச்சாரிகள் வந்து எப்படி வந்து அர்ப்பணம் செய்யறாங்க, அதுக்கப்புறம் வந்து கிரகஸ்தர்கள் வந்து எப்படி வந்து அர்ப்பணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து சமாதியில் வந்து சுவாச கட்டுப்பாட்டு பயிற்சியின் மூலமாக எப்படி வந்து அவங்க செய்யறாங்க, இது எல்லாமே வந்து நம்ம வரிசையை வந்து பார்த்தோம் இல்லையா? இப்ப யாகங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து அர்ப்பணம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வரிசையை வந்து பார்த்தோம். இப்ப இது எல்லாமே எதுக்காக வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போதும் அப்ப இந்த யாகங்கள் எல்லாமே வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. யாருமே வந்து தங்களுடைய சுயமாக எதுவும் வந்து அவங்க செய்யவில்லை. இப்ப அதையும் வந்து இங்க பகவான் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லைன்னா இது எல்லாமே வந்து எதுக்காக அப்படின்னாக்கா சேர்ந்து நிறைய பேர் இதே கேள்வியை வந்து உத்தவருக்கு வந்து பகவான் சொல்லும் போது அங்கே வந்து சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரே விதமானது வந்து பிடிக்காது இல்லையா? ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமாக பிடிக்கும். அதனாலதான் அப்ப வந்து அதனால என்னாகுன்னா பலதரப்பட்ட மனிதர்கள் வந்து இருக்காங்க இல்லையா? இப்ப அதனால வந்து என்னாகும், அவங்களுக்கு விதவிதமாக செய்யறதுக்காக தான் அந்த விதவிதமான யாகங்கள். ஆனா இது எல்லாமே வந்து மெயினா எதுக்காக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போதும் எல்லாருமே இந்த உடல் சார்ந்த கருத்தில் தான் மூழ்கி இருக்காங்க. அதனால இந்த யாகங்கள் எல்லாமே செய்யும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய உடல் மனம் புத்தி இந்த மூணுமே வந்து நம்ம தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் வந்து இந்த யாகங்கள் எல்லாமே வந்து செய்யப்படுது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது.
இல்லையா? அப்ப இந்த யாகங்கள் எல்லாமே வந்து இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த யாகங்கள் எல்லாமே வந்து ஒரு சில யாகங்கள் உடலினால் செய்யப்படுது, ஒரு சில யாகங்கள் வந்து மனதினால் செய்யப்படுது, ஒரு சில யாகங்கள் வந்து பார்த்தோம்னா புத்தியினால் செய்யப்படுது. ஏன்னா இந்த இதன் மூலமாக நம்ம செய்யும் போது என்ன ஆகும்னா நாம் தூய்மை அடைவோம். ஏன்னா எல்லாருமே இங்க வந்து உடல் சார்ந்த கருத்தில் வந்து மூழ்கி இருக்காங்க. அதுல இருந்து தூய்மை அடைவதற்காகத்தான் வந்து இந்த யாகங்கள் எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப கடைசியில என்ன ஆகும்னா இது எல்லாமே நம்ம செய்யும் போதும் நம்முடைய இந்த உடலில் இருந்து நமக்கு முக்தியை வந்து கொடுக்கும். அதுக்காக தான் இந்த யாகங்கள் எல்லாமே இல்லையா? இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி வந்து அறம் பொருள் இன்பம் வீடு, இந்த தர்ம அர்த்த காம மோட்சம் நமக்கு இந்த முக்தியை அளிப்பதற்காகத்தான் இது எல்லாமே வந்து நம்ம செய்யப்படுது அப்படின்னு சொல்லி இங்க பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. இது இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா சன்னியாசிகள் இல்லையா? இஸ்கான்ல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, சன்னியாசிகள் எல்லாமே ஒரு குச்சி வச்சிருப்பாங்க இல்லையா? இப்ப அது வந்து என்னன்னா திரிதண்டி சன்னியாசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதே வந்து பார்த்தோம்னா இதுல மாயாவதிகள் இன்னொரு சம்பிரதாயத்துல இருக்கிறவங்க அவங்க என்ன எப்படி வச்சிருப்பாங்கன்னா ஒரு குச்சி தான் வந்து வச்சிருப்பாங்க, அது ஏகதண்டி சன்னியாசி. இப்ப இங்க வந்து என்னன்னா திரிதண்டி சன்னியாசி, மூன்று மரத்தால் வந்து செய்யப்படுது. ஏன்னா அது வந்து அவங்க கையில வந்து எப்பவுமே வந்து இருக்கு அப்படின்னாக்கா, திரிதண்டி சன்னியாசம் வந்து வாங்குறாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய உடல் மனம் வார்த்தை மூணுமே வந்து பகவானுக்காக அவங்க வந்து அர்ப்பணம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சொல்றதுக்காக தான் வந்து அவங்க எப்பவுமே அந்த ஒரு இதை வந்து அவங்களுக்கு அந்த சன்னியாசம் வந்து கொடுக்கப்படுது. எல்லாமே அவங்க பகவானுக்காக வந்து அர்ப்பணம் வந்து செஞ்சுட்டாங்க இல்லையா? அதுதான் தண்டவத் பிரணாம் இல்லையா? ஃபுல்லா அது அந்த ஒரு இந்த குச்சி வந்து கீழே விழுந்ததுன்னா எந்த மாதிரி விடும் அந்த மாதிரி அவங்க வந்து பகவானுக்கு வந்து நமஸ்காரம் வந்து செய்வாங்க. ஏன்னா முழுமையாக நான் பகவானுக்கு வந்து அர்ப்பணம் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த திரிதண்டி சன்னியாசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வைஷ்ணவர்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு இது. ஆனா மாயாவாதிகள் அவங்க வந்து இருக்கிறாங்கன்னா வேற சம்பிரதாயத்துல பார்க்கும்போது ஏகதண்டி சன்னியாசி அவங்க வந்து ஒரே ஒரு இதுதான் குச்சினா வந்து அவங்க வந்து வச்சிருப்பாங்க. இப்ப இவங்க வந்து எல்லாமே வந்து பகவானுக்காக வந்து அர்ப்பணம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞ பரந்தப சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே. மொழிபெயர்ப்பு: எதிரிகளை தவிர்க்க செய்பவனே, ஞான யாகம் பொருட்களை யாகம் செய்வதை விட சிறந்தது. விருதாவின் மகனே, அது மட்டுமின்றி எல்லா செயல்களின் யாகமும் தெய்வீக ஞானத்திலேயே முற்று பெறுகின்றன. பொருளுரை: எல்லா யாகங்களின் நோக்கமும் ஞானத்தின் பூரண நிலையை அடைந்து பௌதீக துன்பத்திலிருந்து விடுபட்டு இறுதியில் முழுமுதற் கடவுளுக்கு திவ்யமான அன்பு தொண்டாற்றுவதே. இருப்பினும் இத்தகைய யாகங்கள் அனைத்திலும் ஓர் ரகசியம் உண்டு. இதனை அறிதல் அவசியம். செய்பவனின் நம்பிக்கைக்கு ஏற்ப யாகங்கள் சில சமயங்களில் வெவ்வேறு உருவங்களை ஏற்கின்றன. ஒருவனது நம்பிக்கை திவ்ய ஞானத்தில் நிலையை அடையும் போது உடைமையை தியாகம் செய்பவனை விட அவன் முன்னேறியவனாக கருதப்படுகிறான். ஏனெனில் ஞானமின்றி ஜட நிலையிலிருந்து செய்யப்படும் யாகங்கள் ஆன்மீக நன்மையை அளிப்பது இல்லை. உண்மை ஞானம் திவ்ய ஞானத்தின் உன்னத நிலையான கிருஷ்ண உணர்வில் முற்று பெறுகின்றது. ஞானமில்லாத யாகங்கள் வெறும் பௌதீக செயல்களே. இருப்பினும் அவர்கள் திவ்ய ஞானத்தின் நிலைக்கு உயர்த்தப்படும் போது இச்செயல்கள் அனைத்தும் ஆன்மீக தளத்தை அடைகின்றன. உணர்வின் வேறுபாடுகளுக்கு ஏற்ப யாகங்கள் சில சமயங்களில் கர்மகாண்ட பலநோக்கு செயல்கள் என்றும், சில சமயங்களில் ஞான காண்ட உண்மை ஆய்வின் ஞானம் என்றும் அறியப்படுகின்றன. ஞானத்தை நோக்கமாக கொள்வதே சிறந்ததாகும். இல்லையா? பாருங்க, பகவான் வந்து இது வரைக்கும் வந்து யாகம் அவங்க வந்து ஒன்னா வந்து அர்ப்பணம் செய்யறாங்க. இது எல்லாமே வந்து சொன்ன பிறகு இப்ப இது சொல்றாங்க பாருங்க, ஞான யாகம் தான் பொருட்களை யாகம் செய்வதை விட சிறந்தது. இல்லையா? நம்ம வந்து தியாகம் வந்து ஏதாவது செய்யறோம், அந்த மாதிரி செய்யும் போதும் அதுல வந்து பார்த்தோம்னா ஞானம் தான் வந்து உயர்ந்ததாக வந்து இங்கே பகவான் வந்து விளக்குகின்றார். இப்ப எல்லா யாகமும் நம்ம செய்யறோம், ஒரே நோக்கம் என்ன அப்படின்னாக்கா ஞானத்தின் அந்த பூரணத்துவ நிலை வந்து அடைய வேண்டும். இப்ப ஞானத்தின் பூரணத்துவம் நிலை என்ன அப்படின்னாக்கா பகவான் வந்து 3 நிலைகளில் உணரப்படுகிறார். அந்த பூரணத்துவ நிலை யாருன்னா பகவான் தான். இல்லையா? பகவானை வந்து ஆரம்பத்துல எப்படி வந்து உணர்றாங்கன்னா பகவான் வந்து வெறும் ஒளி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வந்து
உணர்றாங்க. இப்ப இன்னும் முன்னேறி போய் பார்க்கும்போது பகவான் வந்து எல்லாருடைய இதயத்திலையும் பகவான் பரமாத்மாவாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி வந்து உணர்றாங்க. இப்ப இன்னும் முன்னேறி போய் பார்க்கும்போது பகவான் வந்து பகவானுக்கு உருவம் இருக்கு இல்லையா, பகவானுக்கும் நமக்கு வந்து உறவு இருக்கு, பகவானுக்கு அந்த அன்பு தொண்டு சேவை வந்து செய்ய முடியும், பகவானுக்கும் ஒரு உலகம் இருக்கு, பகவானுக்கும் உருவம் இருக்கு, பகவானிடம் நாம் அன்பு பரிமாற்றம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இதை யார் வந்து தெரிந்து கொள்கிறார்களோ அதுதான் ஞானத்தின் பூரணத்துவ நிலை. இப்ப அந்த பூரணத்துவ நிலை அடைவதற்காகத்தான் இந்த எல்லா யாகமும் வந்து செய்யப்படுது. சப்போஸ் இது எல்லாமே வந்து ஞானமே இல்லாம வந்து செய்யும் போதும் என்ன ஆகும்னா எல்லாமே வந்து வேஸ்ட் தான் அப்படின்னு வந்து இங்க சொல்லப்படுகிறது. இப்ப அது பாருங்க, இங்க வந்து பிரபுபாதர் விளக்குறாங்க. இப்ப இருப்பினும் இந்த யாகங்கள் எல்லாமே செய்யும் போதும் என்ன ஆகும்னா இதற்கு வந்து அனைத்திலும் ஒரு ரகசியம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா யார் ஒருவர் வந்து அந்த யாகம் செய்யும் போது எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கை அளவுக்கு அந்த யாகம் வந்து பற்பல உருவங்களை ஏற்பதாக வந்து இங்க பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. இப்ப இதுல பார்க்கும்போது என்னன்னா நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. ஆன்மீக வாழ்க்கையில வந்து இது நடக்குமா, இது உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம சந்தேகிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே நாம் வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அது சந்தேகத்திற்கு இடமே இல்லை. எப்படி சொல்லலாம்னா இந்த சாஸ்திரங்கள் வந்து எந்த மாதிரி அப்படின்னு வந்து சொல்லப்படுதுன்னா அதை வந்து வேதங்கள்லயே வந்து கூடப்பட்டிருக்கு. வேதங்களை நாம் சந்தேகிக்க தேவையே இல்லை. ஏன்னா நம்முடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டது இல்லையா வேதங்கள். அதனால வந்து நாம் சந்தேகிக்காமல் வேதங்கள்ல என்ன கூறப்பட்டு இருக்கிறதோ அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப பார்த்தோம்னா ஒரு பிராமணர் இல்லையா, ஒரு வைஷ்ணவர் மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்றார். ஆனா இருந்தாலும் வந்து என்னன்னா அவர்களுடைய மலத்தை தொட்டால் கண்டிப்பாக நாம் தூய்மை செய்து கொள்ள வேண்டும், நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனா இதே பார்த்தோம்னா பசும் சாணம் இல்லையா, ஒரு பசுவினுடைய மலமாக இருந்தாலும் அது வந்து என்ன ஆகுது, ஒரு கிருமி நாசினியாக வந்து வேதங்கள்ல கூறப்பட்டிருக்கு. அதனால பாருங்க இன்னை வரைக்கும் பாருங்களேன் எல்லாருமே வந்து அதை வந்து உபயோகிக்கிறாங்க இல்லையா. ஒரு மங்களகரமான ஒரு இதுக்காக வந்து இது எல்லாமே வந்து உபயோகிக்கிறாங்க. அப்ப பசுஞ்சாணம் இப்ப வேதங்களை வந்து கூறப்பட்டிருக்கு. அதனால நம்ம எப்பவுமே வந்து வேதங்களை வந்து நாம் சந்தேகிக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்ன கூறப்பட்டு இருக்கின்றதோ. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்முடைய புரிந்துணர்வுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அதற்குரிய உருவங்கள் வந்து எடுப்பதாக இங்க பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. இதுல பார்க்கும்போது நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பக்தியில வந்து பார்த்தோம்னாலும் ஆரம்ப நிலையில் வந்து நம்ம நம்பிக்கை இருக்கிறனாலதான் இல்லையா நம்ம வந்து தொடர்ந்து இந்த பகவத்கீதை எல்லாமே வந்து கேட்கின்றோம், பகவானுடைய நாமத்தை வந்து நம்ம சொல்கின்றோம். ஏன்னா அந்த ஒரு நம்பிக்கை தான் இல்லையா. நம்பிக்கை இல்லாம கண்டிப்பா வந்து நம்ம பண்ண முடியாது. ஆனா பகவான் பாருங்க கடைசியில இந்த 18வது அத்தியாயத்திலையும் வந்து விளக்கும் போதும் யார் ஒருவருக்கு வந்து நம்பிக்கை இல்லையோ அவங்களுக்கு இந்த பரம ரகசியத்தை விளக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இருந்தாலும் பக்தர்கள் என்ன பண்றாங்கன்னா சரி அவங்களுக்கும் பகவானுடைய கருணை கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் வந்து பகவானுடைய வார்த்தையை மீறினாலும் வந்து சொல்றாங்க. ஏன்னா வந்து பகவானை விட பக்தர்கள் ரொம்ப கருணை வாய்ந்தவர்கள். ஏன்னா எல்லாருக்கும் வந்து பகவானுடைய அந்த ஒரு இது வந்து போக வேண்டும், அந்த ஒரு கருணை வந்து போக வேண்டும், எல்லாருமே வந்து இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி பக்தர்களுடைய நோக்கமே வந்து அதுதான் இல்லையா. நம்பிக்கைக்கு வந்து நம்ம ஒரு கதை வந்து பார்க்கலாம், 2 கதை வந்து பார்க்கலாம். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா இப்போ ஒரு நாள் வந்து சிவபெருமான் பார்வதி தேவி இப்ப அவங்க 2 பேரும் வந்து ஒரு பார்வதி தேவிக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. இப்ப அதை வந்து அவங்க கேக்குறாங்க. அது என்னன்னு கீழே கேட்கும் போது சிவபெருமான் வந்து என்ன சொல்றாங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவங்க வந்து புரிய வைக்கிறதுக்காக நாம வந்து என்ன பண்ணுவோம்னா இங்க வந்து நம்ம யமுனை நதிக்கு வந்து கீழே வந்து நம்ம ஒரு வயதான ஒரு வேடம் போட்டு நம்ம அங்க போகலாம். இப்ப அங்க போயிட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நான் வந்து தண்ணியில வந்து நம்ம மூழ்கிற மாதிரி நான் உள்ள போயிடுறேன். சரியா, நான் வந்து உள்ள போயிடுறேன். இப்ப வந்து உள்ள போன பிறகு வந்து நீ வந்து சொல்லு என்னுடைய கணவரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு வந்து கேளு. அதுக்கப்புறம் யாராவது காப்பாத்த வந்தாங்கன்னா நீ சொல்லி யாருக்கு வந்து எந்த பாவமும் இல்லாம இருக்காங்களோ வந்து அவங்கள்தான் வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இப்ப அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அதே மாதிரி வந்து அவங்க கீழே ஒரு வயதானவராக வந்து முதியவருடைய அந்த ஒரு இதுல வந்து வேஷத்துல வந்து வர்றாங்க. இப்ப 2 பேரும் வந்து குளிக்கிறாங்க. அப்ப வந்து பார்வதி தேவி கரையில போன பிறகு வந்து என்ன ஆகுதுன்னா சிவபெருமான் வந்து அந்த இதுல வந்து மூழ்கிற மாதிரி உள்ள போறாங்க.
அதுக்கப்புறம் பார்வதி தேவி ஐயோ பக்கத்துல இருக்கிற எல்லார்ட்டையும் வந்து இது பண்றாங்க, ஐயோ என்னுடைய கணவர் வந்து தண்ணியில உள்ள போயிட்டாங்க, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாங்க. இப்ப அது கேட்ட உடனே வந்து என்ன பண்றாங்க, எல்லாருமே வேகமா ஓடி வர்றாங்க, ஐயோ முதியவர் வந்து உள்ள போயிட்டாங்களே காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி. இப்போ உள்ள பக்கத்துல வரும்போது பார்வதி தேவி வந்து சொல்றாங்க, யாருக்கு வந்து யாருமே வந்து பாவமே செய்யாம இருக்கீங்களோ அவங்கதான் வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே விலைக்கு போயிடுறாங்க. இப்ப வந்து ஒரே ஒரு சிறுவன் மட்டும் வேகமா ஓடி வந்து அந்த சிறுவன் வந்து காப்பாற்றுறதுக்காக உள்ள போகும்போது அந்த சிறுவன் வந்து சிறுவன் கிட்ட வந்து பார்வதி தேவி வந்து சொல்றாங்கம்மா, நீ வந்து எதுவுமே பாவம் செய்யலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ அதெல்லாம் வந்து யோசிக்க டைம் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் வந்து என்ன பண்றாங்க, உடனே அந்த தண்ணியில வந்து உள்ள போய் இப்ப வந்து சிவபெருமான் அந்த முதியோருடைய வேடத்தில் இருக்கிற சிவபெருமானை வந்து காப்பாற்றி வந்து வெளியே கொண்டு வருகிறார். அப்ப வந்து கேட்கும் போதும், பரவாயில்லையே நீ இது வரைக்கும் பாவமே செய்தது இல்லையா அப்படின்னு சொல்லும் போதும், இல்ல நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், சரியா வந்து கங்கையில குளிக்கிறது, நான் யமுனைன்னு சொல்லிட்டேன், கங்கை வந்து கங்கையில வந்து யாரு குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பாவம் எல்லாமே வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டிருக்கேன். அதனால நானும் பாவம் செஞ்சிருக்கேன், ஆனா கங்கையில குளிச்சோடனே என்னுடைய பாவம் எல்லாம் போயிடுச்சு, நான் அவங்களை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுதான் நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்பிக்கையோட வந்து நம்ம செய்யறோமோ அதற்குரிய பலன் வந்து நமக்கு இருக்கு. ஓ இது நடக்குமா, இது முடியுமா அப்படின்னு சொல்லி நம்முடைய சந்தேகம் வந்து இருந்தது அப்படின்னாக்கா அது சந்தேகமா தான் வந்து இருக்கும். இந்த அதான் நம்ம நம்பிக்கையை பொறுத்துதான் வந்து இது எல்லாமே வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு இது பார்க்கும்போதும் ஒரு கதை, பிராமணருடைய வீட்டில் வந்து பார்க்கும்போதும் ஒரு பெண் வந்து ஒரு ஆற்றை கடந்துதான் வந்து டெய்லி வந்து தினமும் வந்து அவங்க பால் வந்து கொண்டு வந்து கொடுக்குவாங்க. அப்ப அந்த பெண் வந்து என்னன்னா டெய்லி வந்து தினமும் வந்து கொடுக்கும் போதும் ஒரு நாள் வந்து ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு. அப்ப அந்த பிராமணருக்கே வந்து ரொம்ப கோபம், என்ன அவங்களுடைய அடுத்த இது பணி எல்லாமே வந்து பண்ணணும் இல்லையா, சேவை எல்லாமே அந்த இதுல இது ரொம்ப தடையாகுது. அப்புறம் அந்த பெண் கிட்ட வந்து ரொம்ப கோபப்படுறாங்க. அப்ப அந்த பெண் வந்து சொல்றாங்க, பிராமணரை மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா வந்து நான் ஆத்துல வந்து கடந்து வரும்போது அந்த கரை வந்து ரொம்ப தண்ணியா ஆழமா போயிடுச்சு, அப்புறம் படகுக்காரன் வந்து வர லேட் ஆயிருச்சு, ரொம்ப தாமதமானதுனால எனக்கு தாமதம் ஆயிடுச்சு, அடுத்த நாள்ல வந்து நான் வேகமா வந்துடுறேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லும் போது இப்ப பிராமணர் வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வந்து கேலியா சொல்றாங்களாமா, பிறவி பெருங்கடலையே வந்து எல்லாருமே கடக்குறாங்க, உன்னுடைய இந்த சின்ன கரையை வந்து கடக்க முடியலையா அப்படின்னு சொல்லி அந்த பிராமணர் வந்து சொன்னோன்னா, இல்ல அவனுடைய நாமத்தை சொல்வதன் மூலமாகவே எல்லா பிறவியாக பெருங்கடலையே வந்து கடக்குறாங்க, அப்ப வந்து இந்த ஒரு கரையை வந்து உனக்கு கடக்குறதுக்கு ரொம்ப கடினமாயிடுச்சா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிராமணர் சொன்ன வார்த்தையை அந்த பெண் வந்து முழுமையாக வந்து நம்பி விட்டார். இப்ப அதனால வந்து அந்த பெண் என்ன பண்றா, அடுத்த நாள் பார்த்தோம்னா சரியான எப்பவுமே சரியான நேரம் வர்ற நேரம் விட ரொம்ப நேரத்திலேயே வந்துட்டா. இப்ப அது வந்த பிறகு அந்த பிராமணர் வந்து கேக்குறாங்க, என்ன படகுக்காரர் இன்னைக்கு வந்து சீக்கிரமா வந்துட்டானா அப்படின்னு சொல்லி. அப்ப கேட்கும் போது, இல்ல பிராமணரே நீங்க சொன்னீங்க இல்லையா பகவானுடைய நாமத்தை சொன்னா வேகமா கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால பகவானுடைய நாமத்தை நான் சொல்லிக்கிட்டே வேகமா வந்தேன், நான் பாட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையா, பிராமணருக்கே சந்தேகம் வந்துருச்சு, எப்படி வந்த அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சரின்னு சொல்லி அப்ப அந்த பெண்மணி வந்து அந்த இது அந்த இந்த நதிக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த பெண் வந்து என்ன பண்றா, அப்ப அந்த பெண்ணோட பிராமணர் சொன்ன வார்த்தை ரொம்ப நம்பிக்கை. இப்ப வந்து அந்த என்ன அந்த பெண் வந்து பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே வந்து அந்த கரை அந்த இதுல வந்து இதுல நதியில நடந்து வேகமா அந்த கரைக்கு வந்து போயிட்டா அந்த பொண்ணு. ஆனா வந்து இங்க வந்து என்ன ஆச்சுன்னா, பிராமணர்கிட்ட வந்து அந்த பெண் வந்து சொல்றா, நீ வந்து நீங்க வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப இது, அவங்க வந்து ஐயோ துணி எல்லாமே நனைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி அவங்க தூக்கிட்டு வந்து மெதுவா கால் வச்சு வர்றாங்களாமா, அவங்க கீழே விழுந்துட்டாங்க, அவங்களால முடியல. பாருங்க அவங்க நாமத்தை வந்து சொல்றாங்க ஆனா நம்பிக்கை இல்லை. ஆனா அந்த பெண் பாருங்க எந்த விதமும் இல்லாம முழுமையாக நம்பி விட்டால் அவளால வந்து முடியுது. அதுதான் நம்மளுடைய நம்பிக்கை பொறுத்துதான் வந்து நாம செய்யறது வந்து நடக்கும். இங்க பிரபுபாதர் வந்து சொல்றாங்க, செய்பவன் நம்பிக்கைக்கு ஏற்ப யாகங்கள் சில சமயங்களில் வெவ்வேறு உருவங்களை ஏற்கின்றன. ஒருவனது நம்பிக்கை திவ்ய ஞானத்தில் நிலையை அடையும் போது உடைமைகளை தியாகம் செய்பவனை விட அவன் முன்னேறியவனாக கருதப்படுகின்றான். இல்லையா, அவங்களுடைய நம்பிக்கை வந்து எந்த ஒரு நிலையில் வரும், திவ்ய ஞானத்தின் வரைக்கும் வந்து கொண்டு செல்லுமாமா. ஆனா அந்த அவங்களை விட வந்து என்ன வந்து எல்லாத்தையும் வந்து தியாகம் செய்யறாங்க இல்லையா, அதை வந்து ரொம்ப அற்பமானதுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க திவ்ய ஞான உன்னத நிலையை வந்து அடைஞ்சிட்டாங்க. அதனால அவங்க தியாகம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது, நம்ம எல்லாமே பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களால புரிந்து கொள்ள முடியுது. அதனால ஞானம் மட்டும்தான் வந்து உயர்ந்தது. யாகத்தை வந்து யாகத்தில் வந்து நம்முடைய பொருட்களை தியாகம் செய்வதை விட ஞானம் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி வந்து பகவான் வந்து இங்க
சொல்றாங்க. அப்ப அதே வந்து இங்க பிரபுபாதர் விளக்குறாங்க. கண்டிப்பா வந்து ஞானத்தினால் மட்டும்தான் நாம் இந்த ஜடவாழ்வின் இந்த ஒரு நிலையில் இருந்து நாம் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாருங்க, ஞானமின்றி ஜட நிலையில் இருந்து செய்யப்படும் யாகங்கள் ஆன்மீக நன்மைகளை அளிப்பதே இல்லை. பாருங்களேன், ஒரு பேருக்காக ஒரு புகழுக்காக இது எல்லாமே ஆன்மீக செயல்கள் செய்யும் போது ஆன்மீக பலன் அங்க அளிக்காது இல்லையா, சாதாரண ஒரு பௌதிக பலன்கள் தான் அளிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து இங்க விளக்குறாங்க இல்லையா. அப்ப கண்டிப்பா ஞானம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப அந்த உண்மையான ஞானம் தான் வந்து என்ன ஆகும்னா திவ்ய ஞானத்தில் உன்னத நிலையான கிருஷ்ண உணர்வில் முற்று பெறுகின்றது. ஏப்ப அந்த ஞானம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த உன்னத ஞானத்தை வந்து நாம அடையும் போது மட்டும்தான் அந்த உயர்ந்த நிலை வந்துதான் வந்து நம்மளுடைய ஆன்மீக தளத்திற்கு வந்து கொண்டு செல்கிறது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லப்படுது பாருங்க, உணர்வின் வேறுபாடுகளுக்கு ஏற்ப யாகங்கள் சில சமயங்களில் கர்மகாண்ட, சில சமயங்களில் ஞான காண்ட என்று அறியப்படுகின்றன இல்லையா. அப்ப வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து எந்த உணர்வில் இருந்து நாம் செய்கின்றோமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. என்னுடைய புலனின்பத்திற்காக நான் செய்கின்றேன், நான் பேருக்காக செய்கின்றேன், நான் புகழுக்காக செய்கின்றேன் அப்படின்னு செய்யும் போது அது எல்லாமே என்ன ஆகுதுன்னா வந்து அது சில சமயம் கர்ம காண்ட பலநோக்கு செயல்களாக வந்து முடிவடைகிறது. இல்லைன்னா வந்து உண்மை ஞான காண்டம், உண்மையாடி ஞானம் இல்லையா, உண்மையிலே நம்ம வந்து பகவானுக்காக நான் சேவை செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனநிலையில இருந்து செய்யும் போது அது வேற மாதிரி வந்து ஆகுது. இப்ப இதே வந்து நான் புகழுக்காக செய்கின்றேன் அப்படின்னு செய்யும் போதும் அது வந்து பலநோக்கு கர்மமாக வந்து ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால மெயினா வந்து என்னன்னா ஞானத்தை நோக்கமாக கொள்வதுதான் சிறந்தது இல்லையா. நம்ம வந்து செய்யறது எல்லாமே வந்து நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு முன்னேற்ற படிநிலைக்கு கொண்டு செல்கிறதா நாம செய்கின்ற செயல்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அது என்ன ஆகும்னா வெறுமனே புண்ணிய செயலாக வந்து மாறிவிடும். அதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருக்க வேண்டும். அதுதான் இங்க சொல்றாங்க, ஞானத்தை பொறுத்துதான் வந்து நான் செய்யறது எல்லாமே வந்து தெரியணும் இல்லையா. நான் செய்யற விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து தெரியணும், எல்லாருக்குமே வந்து புகழ் கிடைக்க வேண்டும், எல்லாரிடமிருந்து என்னை பாராட்ட வேண்டும். அந்த ஒரு நோக்கத்திற்காக செயல்படும் போது என்ன ஆகுது, அது ஒரு பெரும் புண்ணியமாகத்தான் வந்து ஆகின்றது இல்லையா. ஆனா தூய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தான் செய்ததை வந்து யாருக்கிட்டையும் வந்து அவங்களுடைய வந்து காட்டிக்கொள்ள மாட்டார்கள் இல்லையா. அது அவங்க அப்படியே வந்து பணிவா இருந்துக்குவாங்க. ஏன்னா நான் செய்யறது எல்லாமே நான் செய்யவே இல்லையே, எல்லாமே பகவான் வந்து அறிவை கொடுக்கிறார், பகவான் செய்ய வைக்கிறார் இல்லையா. உள்ளே இருந்து பகவான் செய்ய வைக்கிறார் இல்லையா. பகவத்கீதையில பகவான் சொல்றாங்க, ததாமி புத்தியோகம் தான், நான் உள்ளிருந்து நானே அறிவை கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்ல. இப்ப தூய பக்தர்கள் வந்து புரிந்து கொள்வாங்க, இதை வந்து நான் செய்யவில்லை, பகவான் தான் செய்யறாங்க இல்லையா, ஆன்மீக குருவுடைய கருணையால் தான் வந்து நான் செய்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அப்ப இதுதான் வந்து நம்ம வந்து இதுல பிரார்த்தனைகள் இல்லையா. ஆரத்தி எல்லாமே வந்து நம்ம முடிச்ச பிறகு சொல்லுவோம் இல்லையா, ஆல் க்ளோரிஸ் டு குரு அண்ட் கௌரங்கா அப்படின்னு சொல்லி நம்முடைய புகழ் எல்லாமே வந்து என்னாகும் குரு அண்ட் கௌரங்கருக்கு வந்து நாம் அர்ப்பணம் வந்து செய்து விடுகின்றோம் இல்லையா. ஏன்னா எல்லாமே அவங்களுடைய கருணையால் தான் வந்து நாம் செய்யப்படுது இல்லையா. நம்ம வந்து பகவானுக்கு செல்வத்தை வந்து நாம் அர்ப்பணம் செய்கின்றோம் அப்படின்னாக்கா எல்லாமே பகவானுடைய இதுதான் இல்லையா, பகவானுடைய நம்ம பகவான் அர்ப்பணம் செய்கின்றோம் இல்லையா. இது வந்து நம்ம வந்து புகழுக்காக செய்ய வேண்டும் என்று அவசியமும் இல்லை. அந்த மாதிரி வந்து இங்க விளக்கப்படுது இல்லையா. நம்முடைய நம்பிக்கைக்கு ஏற்ப என்னுடைய ஒரே நோக்கம் என்ன, நான் பகவானை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. அப்ப அதுதான் என்னுடைய ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும், பகவானை திருப்திப்படுத்த வேண்டும், என்னுடைய ஆன்மீக குருவை நாம் திருப்திப்படுத்த வேண்டும். அந்த ஒரு நோக்கத்திற்காக செய்யப்படும் போதுதான் ஞானத்தின் திவ்யமான உன்னத தளத்தை வந்து அடைய முடியும். இப்ப இதே வந்து பேரு புகழுக்காக வந்து செய்யப்படும் போது என்ன ஆகுது, அது வெறும் புண்ணிய செயலாக இங்க சொல்ல மாதிரி இல்லையா. உணர்வின் வேறுபாடுகளுக்கு ஏற்ப நாம் எந்த உணர்வில் இருந்து செய்கின்றோமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிருஷ்ண உணர்வில் இருந்து செய்யப்படும் போது நாம் திவ்யமான உன்னத தளத்தை அடைவது நிச்சயம். இதே வந்து வேற உணர்வில் இருந்து நாம் செய்யப்படும் போது சில சமயம் கர்ம காண்ட, சில சமயம் ஞான காண்ட எந்த விதமான ஒரு விளைவும் வந்து நமக்கு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி வந்து நீங்க விளக்குறாங்க இது. அதுக்கப்புறம் இப்ப இதுதான் இப்ப அந்த ஞானத்தின் உயர்ந்த தளம் தான் வந்து பார்க்கும்போது பகவானை வந்து நாம் உணர்வோம். அந்த ஞானத்தின் உயர்ந்த தளம் இப்ப விளக்குன மாதிரி பிரம்மம், பரமாத்மா, பகவானை வந்து நாம் புரிந்து கொள்வது இல்ல. இந்த 3 நிலைகளில் வந்து நாம் உணர்வது, இந்த விளக்கத்தை நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்திருக்கோம். இப்ப திரும்ப வந்து ஒரு தடவை விளக்கலாம். இப்ப இதுல பார்க்கும்போது இல்லையா, ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து விளக்கப்படுது, பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சத்தியதே அப்படின்னு சொல்லி இல்லையா. இப்ப வந்து பார்த்தோம்னா நம்ம ஆரம்பத்துல பகவானை வந்து எப்படி வந்து உணர்றோம் அப்படின்னாக்க பகவான் வந்து வெறும் ஒளி பிரம்மன், அவ்வளவுதான் வந்து உணர்றோம். இதுக்கு உதாரணம் எப்படி சொல்லலாம்னா சூரியனை வந்து இந்த உதாரணத்தை வந்து விளக்குவாங்க. இப்ப இதுல சொல்லும் போது என்னன்னா பிரம்மன்
இல்லையா சூரியன் இப்ப வந்து நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது என்ன ஆகும் இல்லையா 12 மணி அந்த ஒரு நேரத்துல பகல் நேரத்துல வந்து பார்க்கும்போது சூரியன் ரொம்ப வெளிச்சமாக இருக்கும், கண் கூசம் பார்க்க முடியாது. அப்ப நம்ம என்ன நினைப்போம், சூரியன் வெறும் ஒளிதான் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம் இல்லையா. இன்னும் கொஞ்சம் முன்னேறி போய் இல்லையா கொஞ்சம் வந்து அந்த சூரியன் மறையும் நேரம் வரும்போது என்னாகும், நமக்கு வந்து தெரியும் ஒரு வட்ட வடிவத்துல இருக்கு, ஓகே ஒரு கோள வடிவம் தான், ஒரு இப்ப சூரியனுக்கு ஒரு வடிவம் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப அதே மாதிரி நம்ம இன்னும் முன்னேறி போய் பகவானை வந்து எல்லாருடைய இருதயத்திலும் பகவான் பரமாத்மாவாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி வந்து உணர்கின்றோம். இப்ப இன்னும் முன்னேறி போய் சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த சூரிய கோலத்துக்கு உள்ளே போய் பார்க்கும்போது அங்க சூரிய தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு பகவான் ஒருத்தர் வந்து நபர் வந்து இருக்கின்றார். அப்ப அங்கேயும் நிறைய உயிர்வாளிகள் வந்து வாழ்றாங்க. அப்படி அப்ப சூரியனுக்கும் வந்து ஒரு உலகம் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப அதே மாதிரிதான் வந்து பரமாத்மா வந்து உணர்றாங்க. இப்ப பிரம்மன் நிலையும் பரமாத்மா நிலையும் ஒண்ணுமே வந்து கிடையாது. இன்னும் முன்னேறி போய் வந்து பார்க்கும்போது பகவானுக்கு ஒரு உலகம் இருக்கு, பகவானுக்கும் ரூபம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்கின்றோம். இப்ப தெரிந்து பகவானோட நம்ம அன்பு பரிமாற்றம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொண்டு யார் ஒருவர் வந்து அந்த ஒரு நிலையில் வந்து செயல்படுகின்றார்களோ, இந்த 3 நிலைகளை பிரம்மன் பரமாத்மா பகவான், அந்த உயர்ந்த பகவானை வந்து உயர்வதுதான் இந்த பூரண ஞானத்தின் மிக உயர்ந்த பக்குவ நிலை. இந்த ஒரு பக்குவ நிலையை அடைவதற்காகத்தான் இந்த எல்லா யாகங்களும் வந்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது எல்லாமே நம்ம செஞ்சும் ஞானத்தின் இந்த யாகங்கள் எல்லாமே செஞ்சு ஞானத்தின் நிலைக்கு அடையவில்லை அப்படின்னாக்கா எல்லாமே வேஸ்ட் தான் இல்லையா. அப்ப வந்து வரலை இப்ப அப்ப அதனால வந்து அது வந்து ஒண்ணுமே வந்து நமக்கு யூஸ் இல்லை. இப்ப அதான் இங்க சொல்றாங்க. அப்ப அதுவும் வந்து செய்பவனின் நம்பிக்கைக்கு ஏற்பதான் அந்த உருவத்தை வந்து எரிக்கிறது அப்படின்னு சொல்லி அதையும் வந்து இங்க விளக்கிட்டாங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ஆன்மீக ஞானம் வெளிப்படுத்தப்படுது இல்லையா. நம்ம வந்து பார்த்திருக்கோம். இதையும் யார் ஒருவர் வந்து பகவானிடமும் ஆன்மீக குருவிடமும் அசையாத நம்பிக்கை வந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வேதங்களின் எல்லா ரகசியங்களும் வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அதனால இதுல நம்பிக்கை தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இதுல ஒரு கோடிங்ஸ் வந்து வந்திருந்தது. என்னன்னா அங்க வந்து பிரபுபாதர் கிட்ட வந்து ஒருத்தர் வந்து கேக்குறாங்க, ஓ நீங்க தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க தான் குருவா அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாங்க. இப்ப பிரபுபாதர் வந்து அவங்கள பார்த்துட்டு பிரபுபாதர் சொல்றாங்க, இல்ல நான் வந்து எல்லாருக்குமே வந்து நான் சேவகன் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்களேன் பிரபுபாதருடைய பணிவு நாம வந்து, ஏன்னா அவங்கதான் ஜெகத்குரு இல்லையா, எல்லாரையும் வந்து விடுவிக்க வந்தவர் இல்லையா, பகவானாலேயே சக்தி அளிக்கப்பட்டவர். அப்ப அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும் போதும் ஒரு செகண்ட் இப்ப பகவானாலேயே சக்தி அளிக்கப்பட்டவர். இப்ப அந்த மாதிரி பிரபுபாதர் தான் ஜெகத்குரு இல்லையா எல்லா உலகத்துக்கும். ஆனா இருந்தாலும் பாருங்களேன் அவங்களுடைய மனநிலை வந்து நான் எப்பவுமே வந்து நான் சேவகன் தான் அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஒரு மனநிலையிலிருந்து பிரபுபாதர் வந்து செயல்படுறாங்க. அப்ப அதுதான் ஏன்னா வந்து இதுல இன்னொரு இடத்துலயும் வந்து விளக்கப்பட்டு இருந்தது, பணிவாக இல்லாத ஒரு சேவை வந்து நமக்கு வந்து உயர்ந்த நிலை வந்து தராது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. இப்ப இது இந்த வார்த்தை எல்லாமே வந்து பாருங்க பக்தர்கள் எந்த அளவுக்கு வந்து விளக்கி இருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம சொல்றது ஈஸி தான், ஆனா இருந்தாலும் நாம் இதை பயிற்சி செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம வந்து திரும்ப திரும்ப இதை வந்து நம்ம என்ன சொல்றது சொல்லும் போதுதான் வந்து நம்மளால பயிற்சி செய்ய முடியும் இல்லையா. இதுலயும் சிக்ஷாஷ்டகத்திலையும் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து விளக்குறாங்க 3வது இதுல. இப்ப அதுல பார்க்கும்போது பார்த்தோம்னா திருநாத்தபி சுனிச்சேனா தரோரபி சகிஷ்ணுனா அமானினா மானதேனா கீர்த்தனியா சதாஹரி அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. யார் ஒருவர் வந்து மரத்தை விட பொறுமையாகவும் புல்லை விட பரிவாகவும் யார் ஒருவர் வந்து இருக்கின்றார்களோ அவங்களுக்கு தான் கீர்த்தனிய சதாஹரி, அவங்களால தான் வந்து தொடர்ந்து பகவானுடைய பக்தி சேவை வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அப்ப இந்த மாதிரி ஒரு மனநிலை நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வந்து நாம வந்து வைஷ்ணவர்கள்கிட்ட வந்து நாம பிரார்த்தனை வந்து செய்து கொள்ளலாம் இல்லையா. இப்ப வந்து ஜென்மாஷ்டமி வந்து வருது இல்லையா, பகவானிடமும் வந்து நம்ம பிரார்த்தனை வந்து செய்து கொள்ளலாம். ஏன்னா நமக்கு அந்த ஒரு மனநிலை, ஏன்னா கோபியர்கள் நிஜவாசிகள் உயர்ந்த பக்தர்கள் எல்லாமே அந்த ஒரு மனநிலையிலிருந்து சேவை செய்துதான் பகவானுடைய வந்து இங்க சொல்லியிருக்கோம் அந்த திவ்ய தலத்தை வந்து அடைந்திருக்கிறார்கள். அந்த ஒரு தலத்தை அடைவதற்கு நமக்கும் அந்த ஒரு மனநிலை வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து நாம பிரார்த்தனை வந்து செய்து கொள்ளலாம். ஓகே, இதோட வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா.